அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேலை எப்படி அமைய போகிறது? செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் உச்சபலத்தை இழந்தாலும் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உச்சபலத்தை இழந்தாலும் மிக வலுவாக இந்த வேளையில் வெற்றிக்கு உரைத்தான 3ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. எனவே முன்னேற்றத்திற்கு தடையே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய வெற்றிக்கு உரைத்தான 3ஆம் இடத்தில் அமர்வதால் அமோகமான நன்மை தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் நவகிரகங்களிலே மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். பல விஷயங்களில் தனது ஆளுமையை அதிகமாக செலுத்தக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் உச்ச பலத்தை இழந்தாலும் அதீத நன்மையில் அமர்ந்து கொள்கிறாருங்க. அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் இடத்தில் அமர்ந்து கொள்வதால் அற்புதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. பயணங்கள் மிக சிறப்பாக அமைவதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பமும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் தருணமாகவும் மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரக நிலைகளை தவிர்த்து சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சபலம் நிவர்த்தி பெறுகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். அதே வேளையில் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு நிச்சயமாக நீங்கும். எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் முன்னேற்றத்திற்கு உரித்தான 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சகோதரர்களுக்கிடையே உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னோர் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகும். பாக்கியஸ்தானத்தை கிரக கூட்டு சேர்க்கை யோகத்துடன் ஏற்படுத்துவதால் தொழில் வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். தொழிலில் இருந்த பல வகையான குறுக்கீடுகள் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பணிபுரியும் இடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். தனித்து செயல்படுவதை விட கூட்டு தொழிலில் நல்ல லாபம் விரைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இதுவரை இல்லாத அளவிற்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமை முழுவதும் வெளிக்கொணரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவுகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். பாதுகாப்பான உணர்வுடன் குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். தலைமை பொறுப்பு உங்களை தேடி வந்தாலும் அகந்தை வராமல் சிறப்பாக செயல்படுவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உண்டு. வேலை திறன் அதிகரிக்கும். பல வகையான சிக்கல்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை குருவின் சுப பார்வை கிடைக்கக்கூடிய வேளையில் குரு சுக்கிர மங்கள யோகத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. மிகவும் வலிமை வாய்ந்த நுணுக்கமான ரகசியங்களை இந்த தருணத்தில் கற்றுக்கொள்வதோடு அவற்றை சரியான முறையில் செயல்படுத்தி கடின உழைப்பை மேம்படுத்தக்கூடிய உங்களுக்கு அபரிவிதமான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக தேடி வருகிறது. தொழில், வியாபாரம் உள்ளிட்ட பல புதிய திட்டங்களை செயல்படுத்துவதோடு இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனையும் அதிகரிப்பதால் பல வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் வெற்றிக்கு உரித்தான 3இல் நுழைந்திருக்கும் செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிக துணிவுடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை வெற்றிகரமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. எதிரிகளை வெல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக உங்களுடைய சக்தி மேம்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில்
கிடைக்க இருக்கிறது. போட்டிகள் தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து உறுதியாகவே முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதிகார பதவி கிடைத்தாலும் கூட நன்மையுடன் நடந்து கொள்வதால் பல சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த தருணத்தில் எதிரிகளின் பலம் அதிகரித்தாலும் அவற்றை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே தடையின்றி உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது போலீஸ், இராணுவம், மருத்துவம், இன்ஜினியரிங் மற்றும் டெக்னிக்கல் உள்ளிட்ட துறை சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல தடுமாற்றங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற துறை ரீதியாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான லாபமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. வீடு கட்டி விற்றல் உள்ளிட்ட பணிகளில் மிக சிறப்பான லாபம் இந்த தருணத்தில் உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுயதொழில் வேகமாக வளர்ச்சி காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுப்பதால் பல சிக்கல்கள் விலகி சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தீர்க்கமாக முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு செயல்திறன் அதிகரிக்கும் தருணமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. உங்களது செயல்திறன் அதிகரிப்பதால் பல பிரச்சனைகளுக்கு முழுமையாக தீர்வு கண்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் மிக வலுவாக அவருடன் இணைந்திருப்பதால் சுகஸ்தானத்தில் குரு சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்கிறது. எனவே பல சுப நிகழ்வுகள் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்கிறது. பல வகையான நெருக்கடிகள் முழுமையாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இருந்தாலும் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது கோபம் அதிகரிக்கலாம். எனவே முன்கோபம் வரக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டையாக மாறப்போகிறது என்பதை உணர்ந்தவுடன் அங்கிருந்து விலகி செல்வது நல்லது. பயணங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் செவ்வாய் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்பட போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும்.